எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டேன்னு. இந்த ரிப்பப்ளிக் டேல பாகிஸ்தானோட மூக்கை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்ட் மத்தியில் இருந்த ஒரு சில குழப்பங்களுக்கு சரியான பதில் அப்படின்றது கிடச்சிருக்கு. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே பரேடில் பறந்த ரஃபேல் மற்றும் சுகாய் போர் விமானங்களில் போர்த்தப்பட்டிருக்கிற ஏவுகணைகளை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் அந்த ஏவுகணைகளை புகைப்படம் எடுத்த நபர்களின் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. வழக்கமாக இந்த ஏவுகணைகள் பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் இந்திய விமானப்படை காட்டுறது கிடையாது. ஆனால் இது ரிப்பப்ளிக் டே பரேட் அப்படின்றதுனால நம்மளோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட நாட்டு மக்களுக்கும் சரி, இல்லை வெளிநாட்டு மக்களுக்கும் சரி, அண்ட் நம்மளோட எதிரிகளுக்கும் சரி காட்டுவோம். அதே மாதிரி இந்த ரஃபேல் மற்றும் சுகாயில் பொருத்தப்பட்டு இருந்த ஏவுகணைகளை ஹை ரெசல்யூஷன் பிக்சர்ஸின் மூலமாக ஃபோட்டோஸ் எடுத்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக கிடைச்சிருக்க தகவலை தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம் நம்மளோட ரஃபேல்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினதா சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சீரியல் நம்பர் கொண்ட ரஃபேல் போர் விமானம். இந்த ரஃபேல் போர் விமானத்தோட டெயில் செக்ஷனை தான் பாகிஸ்தானியர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டு நாங்கள் ரஃபேலை சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சுட்டது ரஃபேல இல்லை, வடைய அப்படின்றது இப்போது இந்த ரிப்பப்ளிக் டே பரேடு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சேம் ஏர்க்ராஃப்ட் அவங்க சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொன்னாங்க மற்றும் பாகிஸ்தானியர்களை நம்பி அவங்களோட ப்ராப்பகேண்டாவில் போய் விழுந்து சில மேற்கு நாடுகளோட மிக முக்கியமான போர்க்களத்தை பற்றி பதிவிடக்கூடிய நண்பர்கள், குறிப்பாக ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை பற்றி பதிவிடக்கூடிய நண்பர்கள் போய் இவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த வீடியோஸ் அண்ட் இமேஜஸை சேர்த்தாங்க. அவங்க எல்லாத்தோட மூக்கை உடைக்கிற விதமாகவும் பல்பு கொடுக்குற விதமாகவும் இந்த சேம் ஏர்க்ராஃப்ட் ரிப்பப்ளிக் டேயில் பறந்துருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ரஃபேல் போர் விமானத்தோட ஹை ரெசல்யூஷன் இமேஜஸில் அதில் என்னென்ன ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன ரஃபேலை பொறுத்த மட்டும் இல்லை அப்படின்னா, மீட்டியார் ஏவுகணை. மீட்டியார்ன்றது உலகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு ஏர்டிஆர் ஏவுகணை. இந்த ஏவுகணையை நம்ம ரஃபேலோட சேர்த்து தான் வாங்கணும். 36 ரஃபேல், இதுவும் ஒரு கான்ட்ராக்ட். இன்ஃபேக்ட் ரஃபேல் போர் விமானங்கள் 36 நம்ம வாங்குறப்ப ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா கூட வரக்கூடிய வெப்பன்ஸ் பேக்கேஜ்னால தான். ஸோ ஸ்கேல்ப் மாதிரியான ஏவுகணைகள், அப்புறம் இந்த ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸு, இது எல்லாமே ரஃபேலில் ஆல்ரெடி பொருத்தப்பட்டு பறந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மீட்டியாரை மட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த இடத்துலையும் பார்த்தது கிடையாது. இதற்கு முன்னாடி எடுத்த எந்த ஃபோட்டோகிராஃப்லேயுமே அது இருக்காது. அப்போது நமக்கு மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. மீட்டியாரை இன்டகிரேட் பண்ணிட்டாங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, இன்டகிரேஷனில் ப்ராப்ளம், அல்லது ஃப்ரெஞ்சுக்காரவங்க அந்த ஏவுகணையை நமக்கு சரியான நேரத்தில் கொடுக்காமல் இருக்காங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஈவன் நம்மளோட ஒரு சில காணொலிகளில் நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். மீட்டியார் ஏவுகணை இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமாக இப்போ ரிப்பப்ளிக் டேல பறந்த எல்லா ரஃபேல் போர் விமானங்கள்லையுமே தலா 2 மீட்டியார் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மிக முக்கியமாக நான் கூற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டியார் ஏவுகணைகள் எதுவுமே டம்மி கிடையாது. இது எல்லாமே லைவ் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்ட தகவல் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக ஏவுகணைகளில் 2 விதமாக இருக்குது. ஒன்று என்னென்னா டம்மி, ஷோகேஸுக்காண்டி அப்படின்னு மட்டுமே ஏவுகணைகளை வச்சுருப்பாங்க. அது எக்ஸாக்டாக ரியல் ஏவுகணை மாதிரியே இருக்கும், ஆனால் அது செயல்படாது. அது ஒரு ரெப்ளிகா. அந்த மாதிரி ரெப்ளிகா எதுவும் இல்லாமல் ஒரிஜினல் மீட்டியார் ஏவுகணையே இந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் பறந்துருக்கு. பட் அதோட ஃபியூஸ் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கும். தேர் இஸ் நோ வே த பைலட் கேன் ஃபயர் தட் மிசைல், சேஃப்டி ரீசன்ஸ்காண்டி. பட் ஸ்டில் அது ஒரு ரியல் ஏவுகணை தான், லைவ் ரவுண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வித்தவுட் த ஃபியூஸ். அப்போது நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டியார் ஏவுகணைகள் ரஃபேல் போர் விமானங்களில் பொருத்தப்பட்டாச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா மீட்டியார் ஏவுகணை மாதிரி நோ எஸ்கேப் ஜோன்ன்றது உலகத்தில் எந்த ஏர்டிஆர் ஏவுகணைகளையும் கிடையாது. நீங்கள் 400 கிலோமீட்டருக்கு PL-15 செய்யுங்க, PL-17 500 கிலோமீட்டர், ஏன் 1000 கிலோமீட்டர்னு கூட சொல்லுங்கள். சைனீஸ் மிசைல்ஸ் 500 கிலோமீட்டர் போனாலும் அதோட நோ எஸ்கேப் ஜோன்ன்றது மகாமட்டமாக இருக்குது. ஃபைட்டர் ஜெட் மாதிரி மிகவும் அதிக வேகத்தில் பறக்கக்கூடிய மற்றும் ஈஸியாக மென்யூர் பண்ணக்கூடிய ஒரு போர் விமானத்தை சுட்டுத்தள்ளணும்னா ரேஞ்சை விட நோ எஸ்கேப் ஜோனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டிசிஎஸ் மாதிரியான கேம்ஸ் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்லைனா சிம்பிளாக சொல்கிறேன், நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த மிசைல் ஃபயர் பண்ணப்பட்டுச்சு எதிரி விமானத்தை நோக்கி அப்படின்னா எதிரி விமானத்தால் தப்பிக்கவே முடியாது. யூஸ்வலி 45லேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இந்த நோ எஸ்கேப் ஜோனுன்றது. அந்த நோ எஸ்கேப் ஜோனுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த விமானம் காலி, அவ்வளோதான், கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம்.
பட் அந்த ஜோனை விட்டு வெளியே போக 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 அந்த விமானம் வந்து தப்பிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டின்றது அதிகமாகிட்டே போகும். எக்ஸாக்டாக தப்பிக்குன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அது எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகிட்டே போகும். இதுதான் நோ எஸ்கேப் ஜோன், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லேமன்ஸ் டேர்மில். அப்படிப்பட்ட அந்த நோ எஸ்கேப் ஜோனுன்றது வந்து நம்ம மீட்டியார் ஏவுகணையில் மிக மிக அதிகமாக இருக்குது. உலகத்திலே பெஸ்ட் அதுகிட்ட தான் இருக்குது. அமெரிக்கன்ஸோட ஆக்டிஆர் மிசைல் சுப்பீரியாரிட்டியை மேட்ச் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியது உலகத்திலே ஒன்று மீட்டியார் தான். அதற்கு அடுத்து தான் ரஷ்யன் ஆக்டிஆர் ஏவுகணைகள் வருது, அதுக்கும் அடுத்து தான் சீன ஆக்டிஆர் ஏவுகணைகள் வருது. ஸோ 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நோ எஸ்கேப் ஜோனுன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு அடிப்படையில் மீட்டியார்ன்றது ஒரு நல்ல ஏவுகணை. இதைத் தொடர்ந்து சுக்காய் போர் விமானங்கள் இந்த ரிபப்ளிக் டே பரேடில் பறந்துருக்கு. அதில் இருக்கிற வெப்பன்ஸ் லோட் அவுட்டை பார்க்குறப்ப 2 முக்கியமான ஏவுகணைகள். ஒன்று ரேம்பேஜ். ரேம்பேஜ்ன்றது ஏர் டு சர்ஃபேஸ் ஏவுகணை. இது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது. ஆப்ரேஷன் சிந்தூரில் ரேம்பேஜ் ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. மற்றும் இந்த ரேம்பேஜ் ஏவுகணையை இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலி மீடியா அவுட்லெட்ஸுமே நிறையவே செய்திகள் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா வெளியிட்டாங்க. ஸோ ரேம்பேஜ்ன்றது ஒரு முக்கியமான இண்டக்ஷன் சுக்காய் போர் விமானங்களை பொறுத்த மட்டில். அண்ட் இந்த ரேம்பேஜை முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்திய கடற்படை தான். MiG-29Kல ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை நான் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயமா சொல்லிக்கிறேன். நேவி தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஆஸ்த்ரா சீரீஸ். இந்த ஆஸ்த்ரா மாக் 1 மாக் 2 மாக் 3 சொல்லி 3 ஏவுகணை இருக்குன்னு பேசியிருப்போம். மாக் 1 வந்து 100 to 110 கிலோமீட்டர் ரேஞ்சு, மாக் 2 வந்து 150 to 160, மாக் 3 வந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. இதில் மாக் 1 ஏவுகணையை பற்றி DRDOவில் அந்த ஏவுகணையில் வேலை செஞ்சக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து ஏற்கனவே சில சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் DRDO விஞ்ஞானி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது அவங்களோட கருத்தின்படி என்னென்னா ஆஸ்த்ரா மாக் 1 டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு, இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு, சுக்காய் போர் விமானங்கள்லாம் அது பறந்துக்கிட்டு இருக்கு. ஆஸ்த்ரா மாக் 2 டெஸ்டிங் இந்த வருஷம் ஆரம்பிச்சிடும், இன்டகிரேஷன் ப்ராசஸும் முடிய போகுது. பை த டைம் ஆஸ்த்ரா மாக் 2 ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறப்ப ஆஸ்த்ரா மாக் 3யும் டெஸ்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டியை பொறுத்த மட்டில் நம்மக்கிட்ட இண்டிஜினியஸாக இருக்கக்கூடிய ஆஸ்த்ரா சீரீஸாக இருக்கட்டும், அது கூடவே ரஃபேல் போர் விமானங்கள் கூட வரக்கூடிய மீட்டியார் 36 ரஃபேல் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்யூச்சரில் 114 ரஃபேல் வரை வாங்க போகிறோம். ஏன்னா அந்த டீலில் ஒரு சில மனசு கஷ்டம் இருந்தாலும் அந்த 114 ரஃபேலில் இப்போ மீட்டியார் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு எல்லாருக்குமே. ஏன்னா ரிப்பப்ளிக் டே பரேடில் நம்ம பார்த்துட்டோம் மீட்டியார் இருக்குன்னு. ஸோ கன்ஃபார்ம்டாக 114 ரஃபேல் போர் விமானங்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு மீட்டியார், தலா ஒரு ரஃபேலுக்கு இத்தனை மீட்டியார் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி அதுக்கும் சேர்த்து தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ மீட்டியார்ஸ் வரப்போகுது. இது கூடவே அந்த எக்ஸ்கார்டை மட்டும் சேர்த்து அதையும் கொஞ்சம் ரஃபேலில் இன்டகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இவ்வளோ காசு நம்ம கொடுக்கறதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த எக்ஸ்கார்டை பற்றி மட்டும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனிவேஸ், ஒரு பக்கம் மீட்டியார் கிட்டத்தட்ட 150 ரஃபேலில் மீட்டியார் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளோட ஆஸ்த்ரா மாக் 1 மாக் 2 மாக் 3 சுக்காய் Su-30s இருக்குது. இந்த லைனப்பில் இருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது. ஏர் டு ஏர் சுப்பீரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 வருஷம் நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஹெமிஸ்பியரில் பாகிஸ்தான், சீனா, இந்தியா இருக்கக்கூடிய இந்த ஹெமிஸ்பியரில் ஏரை டாமினேட் பண்ண போகிறது நம்மளாக தான் இருப்போம். அதற்கான லோட் அவுட்டை தான் இப்போது ரிப்பப்ளிக் டே பரேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வருது, நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி, வணக்கம்.